அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் ஒரு சோம்பல் நமக்கு வந்துச்சுன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா படிக்கிறதவே தடை பண்ணிடும். இந்த சோம்பலை தடுக்கக்கூடிய 7 வழிகள் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ சோம்பல்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நோய் கிடையாது. நம்ம பார்த்திங்கன்னா அசால்ட்டாக அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா நம்ம மனசளவிலையும் அறிவும் என்ன பண்ணும், பிரெயினும் பார்த்திங்கன்னா சரி அதை அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு போய் தான் நம்மளை படிக்க முடியாமல் பண்ணுது. இதுக்கு உரிய ஒரு 7 வழிகள். இதை நம்ம சோம்பலை தடுத்து எப்படி நம்ம நல்லா படிக்கலாங்கிறத பார்த்துடலாம். முதல் டிப்ஸாக பார்த்தீங்கன்னா, முதல் வழி, அதாவது நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வழிகளை ஒரு டு டூ லிஸ்ட்னா என்ன, நான் 7 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன்னு வச்சுங்க. 7 to 8க்குள்ளே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு சின்ன வாக்கிங் போயிட்டு இதை முடிச்சிடுவேன். 8 to 9க்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நியூஸ் கேட்பேன். 9 to 12 படிக்க போகிறேன். அதே மாதிரி 12 to 1 நான் லஞ்சுக்கு டைம் எடுத்துக்க போகிறேன். இது மாதிரி உங்களுக்கு ஒரு டு லிஸ்ட் போட்டுட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த சோம்பல் இல்லாமல் உங்களுக்கு அடுத்தடுத்த வேலையை நம்ம என்ன பண்ணணுங்கிறத அந்த லிஸ்ட்டு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நம்ம அந்த சோம்பலை தள்ளி போட முடியும், அதாவது அவாய்ட் பண்ணவே முடியும். இப்போ இந்த டு லிஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஜெயித்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரூம்லாம் அப்படி ஒட்டி வச்சுட்டு நம்ம இந்த இதை நம்ம இந்த டார்கெட்டெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. இந்த டு லிஸ்ட்டுங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம விருப்பப்பட்டு அதெல்லாம் பண்ணணும்னா நம்ம மனசும் அதை ஏற்றுக்கும், அறிவு ஏற்றுக்கிட்டும் அடுத்த கட்ட வேலை என்னென்னங்கிறத நம்ம முதல் வழியாக பார்த்தீங்கன்னா அந்த டு லிஸ்ட்டை நம்ம கிரியேட் பண்ணி நம்ம அது மாதிரி சோம்பலை தடுக்க முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமாக படிக்கிறது. இப்போ நான் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறேன், இல்லைன்னா ஒரு செமஸ்டர் எக்ஸாம் படிக்கிறேன், இல்லைனா போர்டு எக்ஸாம் படிக்கிறேன், யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறேன்னா அதை நீங்கள் மனசு சந்தோஷமாக ஏற்றுட்டு படித்தா பார்த்திங்கன்னா அந்த சோம்பல் போகும். ஐயோ இந்த எக்ஸாமாக போன தடவையே எழுதி நான் போயிட்டேன், மறுபடியும் எப்படி படிக்கிறது அப்படின்னு அதை ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் படித்தீங்கன்னா அந்த சோம்பல் நம்ம மேலே ஏறி உட்காந்துட்டு படிக்க விடாமல் பண்ணிடும். அதனால் படிக்கிறத பார்த்திங்கன்னா நீங்கள் எதுக்கு படித்தாலும் சரி, எந்த வகையான தேர்வுக்கு படித்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியாக, அதாவது ஒரு சந்தோஷமாக அதை படித்தீங்கன்னா உங்களுக்கு சோம்பல் வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூன்றாவது வழின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஐஎன்எம்ல ஒரு லெசன் படிக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா, சரி இது ஒரு சின்ன லெசன் தானே அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போகிற எண்ணம் பார்த்தீங்கன்னா நம்மளை சோம்பலுக்கு வழிவகை வைக்கும். அதாவது ஜஸ்ட் டூ இட், இப்போ நான் முடிச்சாகணும் அப்படின்ட்டு அதை படிச்சிங்கன்னா என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உற்சாகம் பிறக்கும். ஒரு 6 பேஜ் தான் இருந்தாலும் நான் படித்து முடிச்சுட்டு ஐஎன்எம்ல ஒரு லெசனை நான் க்ளோஸ் பண்ணி அதாவது கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். அதாவது மூன்றாவது எதையும் தள்ளி போடாதீங்க. தள்ளி போடுறப்ப நம்மளுக்கு சோம்பல் கண்டிப்பாக வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 4வது வழி நான் சொல்கிறேன். இப்போ படிக்க உட்கார போகிறீங்க, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிவி சத்தம் கேட்குது, இல்லைன்னா ஒரு குரூப்பில் இருந்து நோட்டிஃபிகேஷன் சவுண்டு வருது. இப்போ தான் நம்ம ஒவ்வொரு குரூப்புக்கும் டிஃப்ரெண்ட்டான நோட்டிஃபிகேஷன் சவுண்டு வச்சுக்கிறோம். அதனால ஒரு இம்பார்ட்டன்ட் அவங்ககிட்ட இருந்து வந்திருக்கிறதுனால ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ என்ன ஆகுறது, படிக்கிறதா இல்லை நம்ம டிவி பார்க்கலாமா இல்லை அந்த நோட்டிஃபிகேஷன் என்னங்கிறத பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளை பார்த்தீங்கன்னா எங்கே இழுத்துட்டு போகும்னா மொபைலுக்கோ டிவிக்கோ இல்லைன்னா வேறு ஏதாவது செயலுக்கு தான் இழுத்துட்டு போகும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வைராக்கியமாக ஒரு 5 செகண்ட் மெத்தட்னு இதை சொல்லுவாங்க. ஒரு 1 2 3 4 5 அப்படின்னு உங்களை சொல்லிட்டு அதை நல்வழிப்படுத்துகிற மாதிரி புக்கை நோக்கி நீங்கள் உங்கள் மனசை திருப்பணும். இதெல்லாம் உடனே வராது. நான் சொல்கிறப்போ உங்களுக்கு சிரிப்பு கூட வரலாம், கண்டிப்பாக வராது. ஆனால் இதை ட்ரெயின் பண்ண பார்த்தீங்கன்னா பிரெயினும் ஏற்றுக்கும், மனசும் ஏற்றுக்கிட்டு நம்மளோட லட்சியம் என்ன, இன்னைக்கு இதை இந்த டார்கெட்டை நம்ம இந்த லெசனை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களை மாற்றும். இதுதான் 4வது வழியாக இந்த 5 செகண்ட் மெத்தட். நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது நீங்கள் தான். யார் வேணாலும் என்ன வேணாலும் மோட்டிவேட் பண்ணலாம், உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். ஆனால் எதுவுமே எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லுவாங்க. நன்மையா தீமையாங்கிறது உங்களை பொறுத்து தான் அமையும். அதை நாங்கள் சொல்லியோ நீங்கள் எங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, படித்து நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற வைராக்கியம் உங்களுக்கு இருக்கணும். அதனால் இந்த 4வது வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு இந்த 5 செகண்ட் மெத்தடு அதுவாங்கிறப்ப நீங்கள் ஒரு ரிலாக்ஸாக நீங்கள் 1 to 5 வரைக்கும் கூட என்ன வேண்டாம், ரிலாக்ஸாக இருந்து நம்ம இதை பண்ணால் என்ன ஆகும் அதை பண்ணால் என்ன ஆகும்னு திங்க் பண்ணிங்கனாவே உங்களுக்கு புக் எடுக்க மனசு வந்துடும். 5வது வழியாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய லெசன் இருக்குது, அதை நம்ம பார்த்தவொடனே என்ன பண்ணுவோம், ஐயோ இதை நம்ம படிக்க முடியுமாங்கிற ஒரு கொஸ்டின் வந்தாவே நம்மளுக்கு அந்த சோம்பேறித்தனம் வந்துடும், படிக்க இன்ட்ரெஸ்ட் போயிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிக் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய லெசனாக இருந்தாலும் அதை ஸ்மால் பார்ட்டாக ஒரு 40 பக்கம்னா 20 பக்கத்தை இன்னைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு 20 பக்கம் அப்படிங்கிறப்ப நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு சந்தோஷமாயிடும். ஆனால் நேற்று 20 படிச்சுட்டா இன்னைக்கு 20 படிச்சுட்டு இந்த லெசனவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு அந்த மனசு சந்தோஷம் வரும். அதனால அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த படிக்கிற அந்த 20 பக்கம் படிக்கிறப்ப உங்களுக்கு சோம்பல் போயிடும். நாளைக்கு உங்க மனசை சொல்லுவோம் சூப்பர் தான், இதை நம்ம லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோமேங்கிற எண்ணம் வரும். இது 5வது வழி. 6வது வழி பார்த்தீங்கன்னா,
இப்போ நான் டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தேன், ஒரு 2 இயர்ஸாக எழுதிட்டேன், இந்த வருஷம் கிடைக்குமா, அது மாதிரி அளவுக்கு அதிகமாக யோசனை பண்ணுறது. இதனால எனக்கு இதாகுமா, நான் நல்லா படிக்கிறேன், போன வாரம் படித்தது இன்னைக்கு ஞாபகம் இல்லை, அப்படி இப்படின்னு குழம்பிட்டு நம்ம அதெல்லாம் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு நம்ம படிக்கிறதுக்கு வழிவகை பண்ணாமல் சோம்பேறித்தனம் தான் வரும். அதனால வந்து அளவுக்கு அதிகமாக யோசனை பண்ணாதீங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் கடமையை செய்வோம் பலனை எதிர்பாராதன்னு ஒரு பழமொழியே இருக்கு. கடமை செய்யுங்க, பலன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அடையும். அதனால 6வது வழியாக பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக திங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க. கடைசி வழி பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணுறது. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் அந்த மொபைலோ டிவியோ அப்படிங்கிறத போனீங்கன்னா நம்மளுக்கு நம்ம படிச்சுட்டு இருப்போம், அப்போ அந்த மெசேஜ் வரும், ஒரு நிமிஷம் தான் அப்படி ஒரு நிமிஷம் கூட இல்லை, ஒரு 30 செகண்ட் தான் பார்த்துட்டு வச்சிடலான் இருப்போம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மைண்டு அப்படியே அதில் இழுத்துட்டு போயிடும். நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு 11:10 மொபைல் எடுத்துருந்தீங்கன்னா 12:10 1 ஹவர் உங்களுக்கு அதில் டைம் போனதே தெரியாது. இந்த ஹேபிட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கனாவே சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்க முடியும். இந்த 7 டிப்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிப்ஸாக நான் சொல்லிடுறேன். ஒரு டு டூ லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதன்படி நம்ம இன்னைக்கு என்னென்ன பண்ணலாங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். 2வது பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமாக படிங்க. அதை ஒரு வெறுப்பாக அப்படி படிக்காமல் சந்தோஷமாக படிங்க, கண்டிப்பாக சோம்பல் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தள்ளி போடாதீங்க. 3வது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா தள்ளி போடாமல் அப்போவே ஜஸ்ட் டூ இட் அப்படின்னு அதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சோம்பல் இருக்காது. அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 5 செகண்ட் மெத்தடு, இதுவா அதுவா அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ரிலாக்ஸாக யோசனை பண்ணி நம்மளுக்கு நல்லது எதுன்னு சூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். 5வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாஸ்காக இருக்கட்டும், அதை வந்து குட்டி டாஸ்காக நீங்கள் பிரிச்சுட்டு படித்து பாருங்கள், கண்டிப்பாக நம்ம வெற்றி அடைய முடியும். மேக்ஸ் உங்களுக்கு கஷ்டமா, இந்த 18 டாபிக் டிஎன்பிஎஸ்சியில் இருக்குது, நான் எதை படிக்கிறது அப்படிங்கிறது இல்லாமல் அதில் ஒரு ஹெட்டிங் எடுத்துகிட்டு ஒரு 2 நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக அந்த ஒரு ஹெட்டிங்கை வந்து கவர் பண்ண முடியும். இது வந்து 5வது வழி. 6வது வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக யோசிக்காதீங்க. நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன், வீட்டில் வேலை கொடுக்குறாங்க, அதை பண்ணுறாங்க, எது முக்கியம்னு எனக்கு தெரியும், அப்படி இப்படின்ட்டுலாம் யோசனை பண்ணாதீங்க. கடமையை செஞ்சுட்டு வாங்க, பலன் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. இதெல்லாம் வந்து 6வது ஸ்டெப்பாக சொல்கிறேன். கடைசி பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கிறோன்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக நம்மளால் எந்திரிக்க முடியாது. இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் மூலமாக தான் கொண்டு வர முடியும். இதுக்கு நீங்கள் அலாரமே வைக்க தேவையில்லை. முன்னாடி நாள் நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் மனசு கண்ணை மூடிட்டு நான் காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கணும், 5 மணிக்கு எந்திரிக்கணும், 5 மணிக்கு எந்திரிக்கணும் ஒரு 6 தடவை சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த 5 மணிக்கு கண்டிப்பாக விழிப்பு வரும். இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 21 நாள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளால் எந்திரிக்க முடியும். அப்போ எந்திரிச்சிடலாம். நம்மளுக்கு என்னென்ன முதல்ல ஒரு ஐடியா இருக்கிறதுனால ஒரு டு டூ லிஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இதை 5 to 7 வரைக்கும் இதை பண்ணலாம், 7 to 8 எக்ஸசைஸ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா வரும். இந்த 7 வழிகளையும் கண்டிப்பாக பின்பற்றி பாருங்க, உங்களுக்கு இந்த சோம்பல் வந்து இருக்காது.